பாமகவின் கடந்த கால நடவடிக்கைகள் பாஜகவை ஒட்டியே இருந்ததனால்தான் நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சாதிய மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளோடு தேர்தலுக்காகவும் கூட நாங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். தாவேகாவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நல்ல இணக்கம் நிலவுகிறது. எங்களுக்கு இடையில் எந்த இடைவெளியும் தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் மிகவும் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கும் என்கிற ஐயம் அல்லது அச்சம் உள்ளது. வட இந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை பல மடங்காக உயரும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் ஒப்பீட்டளவிலே மிக குறைவாக இருக்கும் என்கிற அச்சம் உள்ளது. இந்த நிலையிலே அந்த சட்ட மசோதாவை எப்படி அறிமுகப்படுத்தப் போகிறார்கள், எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அந்த நிலைப்பாட்டோடு இணைந்து அந்த சட்ட மசோதாவை தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமேயானால், அந்த வகையில் இருக்குமேயானால் எதிர்த்து நிற்போம், முறியடிப்போம். திரு விஜயன் அவர்கள் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர். அவர் மீது சந்தேகப்பட்டு விசாரணை என்கிற பெயரால் நள்ளிரவு வேளைகளில் இழுத்தடித்து அலைக்கழித்திருக்கிறார்கள். விசாரிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. காவல்துறைக்கும் அரசுக்கும் உள்ள அதிகாரம் அது. ஆனால் அவரை உளவியல் ரீதியாக அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதை போன்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அந்த நடைமுறை எவ்வாறு இருக்கிறது? இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அல்லது அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையோ அல்லது பிற துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளோ செயல்பட அனுமதிக்கக்கூடாது. திரு விஜயன் அவர்கள் அச்சுறுத்தப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த போக்கையும் கண்டிக்கிறோம். இந்தியா கூட்டணியில் எப்படி முடிவெடுப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற்றால் இந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கொண்டு செல்வோம். நாடாளுமன்றத்திலும் எங்கள் குரல் ஒலிக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து செயல்பட்டு அதனை முறியடிப்பார் என்றும் நான் நம்புகிறேன். திட்டம் இருக்குமா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். என்கிட்ட கேட்டாங்க. எல்லோரோடையும் இணக்கமா இருக்கலாம், அதனால தப்பு இல்லையே. கொள்கை வேற, கொள்கை பகைங்கிறது வேற, தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுவது என்பது வேறு. பாமகவின் கடந்த கால நடவடிக்கைகள் பாஜகவை ஒட்டியே இருந்ததனால்தான் நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. நீங்கள் யூகமான ஒரு கேள்வியை எழுப்புகிறீர்கள்.
அந்த யூகமான கேள்விக்கு நானும் யூகமாக ஒரு பதிலை சொல்ல முடியாது. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சாதிய மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளோடு தேர்தலுக்காகவும் கூட நாங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை நீங்க நினைக்கிறீங்களா சார்? மதிமுகவோ இல்ல அந்த தாவேகாவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நல்ல இணக்கம் நிலவுகிறது. எங்களுக்கு இடையில் எந்த இடைவெளியும் இல்லை. கடந்த கால ஆட்சியில கூட அந்த லாக்அப் டெஸ்ட் நடந்துச்சு. சபரி வருமன்ற மாற்றத்தினாலே சிறைச்சாலையில் அடிச்சு அது ரொம்ப கொடிய ஒரு நிகழ்வு, துயரம் நிறைந்த ஒரு நிகழ்வு. அதனை எண்ணி உள்ளபடியே வேதனைப்படுகிறோம். அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தை, சபரியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை எழுப்புகிறார்கள். அதனை முதலமைச்சர் பரிசீலித்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளை மதித்து சிபிஐ விசாரணைக்கே ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு அமைச்சர் சில விளக்கங்களை தந்திருக்கிறார். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இது முதலமைச்சருடைய கவனத்திற்கும் சென்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். உரிய விசாரணை நடத்தி தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் கட்சியோட